ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட சிங்கிள் ஃபாதர் மேரிட் டு டான்ஸர் கல்யாடா. அந்த ஜிக்கு கெஃபோடைய பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 4 எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, நம்ம ஜாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜிம்முடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பக்கம் ஜாங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மும் அப்படி தான் டைம் பண்ணிக்கும்போது ஃபோனில் பேசிக்கிட்டும் அதை தாண்டி அவங்க வந்து மீட் பண்ணிக்கிறது இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போது ஒன் ஃபைன் டே நம்ம ஜாங்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஜிம்முக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிம்மின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாங்கு எப்போதும் போல வந்து வச்சு கட்டுவாங்க பார்த்துட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன்டா நீ தான் லவ் பண்ணிட்ட, அப்புறம் ஜாலியாக இருக்கா, அப்புறம் எதுக்குடா இன்னமும் அப்படியே மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே காய் எத்தனை டைம் பார்த்தாலும் நீ ஜிம்மின் டான்ஸ் பண்ணா மயங்கிடும்டா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. சரி, ஓகே சொல்லிட்டு அவரும் ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் டான்ஸ் பண்ணி டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு தான். ஜிம்மின் ஓடி வந்து ஜங்குக்கு மேலே ஜம்ப் ஆயிடுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஜங்கு ஜிம்மின் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ்ஸு டூ மாவை சொல்லிட்டு அவரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போது நீங்கள் சொல்கிறாங்க? இப்போ தான் சொல்கிறாங்க. சரி, ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மின் போயிட்டு டான்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜங்குக்கு ஜிம்மின் 2 பேரும் வெளில வராங்க. சரி, ஓகே. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம். நான் ஆண்டி இப்போ 3 நாள் வச்சுலாம் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்குக்கும் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. எங்கள் ஜிம்மியோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வாப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு போயிட்டு ஆண்டி எனக்கு பிடிச்சலாம் குக் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. சரிப்பா, கண்டிப்பாக நம்ம காரம் குக் பண்ணி தரேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அம்மாவும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் ரூமுக்கு போயிடறாங்க. ஜங்கு மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் ரூமுக்கு போயிட்டு வரவே இல்லை சார். ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி நான் போயிட்டு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. போப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா ஜிம்மின் தான் அவ்வளோ அழகாக குடிச்சிட்டு அப்படி வெட்ட வந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படி வந்துட்டு சரி போயிடலாம் சொல்லிட்டு டர்ன் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இடமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணிவிட்டு அப்படி ஜிம்மின் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி, ஓகே. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெளில போயிடறாங்க. ஜிம்மின் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராங்க. 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. ஜிம்மின் அம்மா அவ்வளோ ஃபுட்டு வந்து குக் பண்ணியிருக்காங்க ஜங்குக்காக. ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா என்ன எல்லாமே ஜங்குக்கு பிடிச்சதா இருக்குது சொல்கிறாங்க. ஆமாப்பா, ஜங்குக்கு எப்போ தானே வரான் அதனால தான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் அந்த வீட்டோட சன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்குக்கு 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒயன் வராங்க. ஒயன் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒயன் வராங்க. ஜங்குக்கு எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஒயன் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் ஜங்குக்கு ஜிம்மின் 3 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒயன் பார்க்குறேன். டே நீ மட்டும் வந்திருக்கா, ஏன் ஹோபி கூட்டிட்டு சொல்கிறாங்க. ஹோபிக்கு ஒர்க் இருக்குடி சொல்கிறாங்க. ஹோபிக்கு ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஃபன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவங்க ஜிம்மியோட அம்மாக்கிட்டையும் சரி ஒயன்கிட்டையும் சரி ரொம்ப அட்டாச்சாக இருக்காரு. ரொம்ப ஒரே ஃபேமிலி மெம்பர் மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி டேஸ் போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மினுக்கு கிராஜுவேட் டே தான். இன்றைக்கி ஜிம்மினோட டான்ஸ் ஸ்கூல் இருக்கல அங்கே வந்து ஒரு கிராஜுவேட் டே நடந்துட்டுருக்கு. ஜிம்மினும் நம்ம ஜிம்மின் டைமின் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு காய் நம்ம ஜெயகோப் பண்ணிட்டுருக்காங்க. எங்கடா அவனை காரணம் சொல்கிறாங்க. வருவாங்க. அங்கே ஏதோ ஒர்க் இருக்காமல் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் டைமின் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்ம அழகாக ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸை பார்த்து எல்லோரும் அவ்வளோ கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துருக்காங்க நம்ம ஜங்கு தான். ஐயோ நம்ம முன்னாடி வராமல் போயிட்டு சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருடா சொல்கிறாங்க. ரொம்ப ஜங்கு ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்கை பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு ஜிம்மின் ஐயை விங்க் பண்ணா. நம்ம ஜங்கு அவ்வளோ ஹாப்பி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மியோட அம்மா ஒயன் எல்லாருமே நின்றுருக்காங்க. ஹோபி தான் அப்படியே ஒயனை பார்த்து ஐயை விங்க் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இங்கே ஃபைனலாக நம்ம ஜிம்மின் டான்ஸ் பண்ணி முடிச்சதுமே அங்கே கிராஜுவேட்டேவே ஆகிறாரு. அவருக்கு வந்து கிராஜுவேட் ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மியோட அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினை ஆச்சோ என் தங்க டான்ஸர் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அம்மா நான் இன்னும் நிறைய வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேப்பா ஆனால் நீ டான்ஸர் ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு போயின்னு நம்ம ஜிம்மின் எல்லோரும் வந்து ஒன்றா இருக்காங்க. சரி ஒன்றா போகலாமா சாப்பிடாம சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஆண்டி நான் தான் ட்ரீட் கொடுப்பா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க. என்னோடய ஒய்ஃப் தான் வந்து டான்ஸ் வந்துட்டு கிராஜுவேட் ஆகிருக்கா சொல்கிறாங்க. உன்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. மையம் ஒய்ஃப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று மேரேஜ் ஆகலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்னைக்கு ஆண்டி வந்து ஜிம்மினோட ஆண்டி என் ஹேண்டில் கொடுத்தாங்களோ அன்றைக்கி எனக்கு மேரேஜ் ஆகிட்டு. ஸோ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு என் ஒய்ஃப்காக நான் ட்ரீட் கொடுக்குறேன் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பு காய் மெக்கு சொல்லிட்டு காய் டெம்பர் டேமின் எல்லோரும் வந்துருக்காங்க. வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் தான் போகிறாங்க. பூசான ஒரு பெரிய ஹோட்டலு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் எல்லாருக்கும் வாங்கி தராங்க. ஜங்குக்கு ஜிம்மினோட அம்மாவுக்கு விட ஜிம்மின் ஆசை சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க எவ்வளோ லவ்லியான கப்பலாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போது
ஜிமினும் அதே மாதிரி ஜங்குக்கு வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிமின் ஜங்குக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. ஜிமினுக்கு வந்து கிராஜுவேட் முடிஞ்சிடறாரு. இப்போ லீவ் தானே, இனிமேல் அவருக்கு வந்துட்டு டான்ஸ் அகாடமிக்கு மட்டும் போனால் போதும். அப்புறம் பார்ட் டைம் இருக்குது. ஜிம்மி இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? இல்லைப்பா சொல்கிறாங்க. நான் ஜிமினா, நீ ஜிமினா சொல்கிறாங்க. ஜிமினி நான் ஃபாரின் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஃபாரினா எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக மீட்டிங் இருக்குது 1 வீக் தாய்லாண்டில் சொல்கிறாங்க. தாய்லாண்ட்லையா? ஆமாம், எனக்கு ஜிமினை கூட்டிகிட்டு போகணும் ஆசையாக இருக்குது. உங்களோட பர்மிஷன் தரீங்களா? கூட்டிகிட்டு போவோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. இப்போ வயனை பார்க்குறாங்க. அனுப்பலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகப்பு காய் எல்லாரும் பார்க்குறாங்க. கூட்டிகிட்டு போகணும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மில் அம்மாவும் ஓகேப்பா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நான் போட்டுமா சொல்கிறாங்க. போயிட்டு வாப்பா, இதில் போய் இருக்குது ஜங்கு கூட தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம இன்னும் உனக்கு தான் நீ தான் காலேஜில் முடிச்சுட்டு நீ எங்கேயுமே போனதில்லை எங்களை தாண்டி, அதனால் ஜங்கு கூட போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்குக்கும் கிளம்புறாங்க. நம்ம ஜேகப்பும் காயும் நம்ம அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில். ஜிமின் பார்க்குறாங்க. லக்கேஜ் எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. வா அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் ஜங்கு 2 பேரும் தாய்லாண்டில் தான் வராங்க. தாய்லாண்டு தானே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமினுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு கூட வராங்களா ஃப்ளைட்டில். அப்படியே ஒரு ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு. இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் மீட்டிங்மா சொல்கிறாங்க. ஓன் பிஸ்னஸ் மீட்டிங்கா? ஆமாம், இது நான் நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் சொல்கிறாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான மீட்டிங் தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்லியா ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட சொல்லிக்கலாம், அதெல்லாம் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு தாய்லாந்து ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல், இவ்வளோ பெரிய ஹோட்டலாக சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் நம்பர்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காரு எல்லாமே வந்துட்டு. ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரூம் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போது அந்த ரூம் வாங்கிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா ஏதோ ஒரு ஹனிமூனுக்கு வந்துருக்க மாதிரி இருக்குது ரூம். பார்த்தா ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. உண்மையாக பிஸ்னஸ் மீட்டிங்கா இல்லை ஹனிமூனா சொல்லி கேட்குறாங்க. அச்சோ ஹனிமூன்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரூமில் வந்து புக் பண்ண தோணுச்சா, அதனால தான் நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே வாடா மணி வந்து தூங்கு, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குது, நான் போயிட்டு இப்போ மீட்டிங் போகிறேன், மீட்டிங் போயிட்டு வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அதுக்கு நீ தூங்கி ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன ஃபுட்டுனாலும் ஆர்டர் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜம்க்கு எல்லாமே சொல்கிறாங்க. போகணுமா? போகணுண்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி விடுறியா சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸா? எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் போயிட்டு ஜம்முக்கான அந்த ட்ரெஸ்ஸு கோட்டெல்லாம் வேர் பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அப்படி ஜிம்மினையும் பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுவா என் ஒய்ஃப் கூட ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இருக்கல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்கள் ஒய்ஃப்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? மணியோட ஒய்ஃப்டா அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி சரி ஓகே ஓகே ட்ரெஸ்ஸெல்லாம் கசங்கிடக்கூடாதுல சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நான் போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. சேஃபாக ரூம் லாக் பண்ணிக்கோன்றாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் தங்க போயிட்டியா சொல்கிறாங்க. அம்மா நான் போயிட்டு அங்கே பாருங்களேன் சொல்லிட்டு ஜிமின் வீடியோ கால் ஆன் பண்ணி ரூமெல்லாம் காமிக்கிறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்குப்பா சொல்கிறாங்க. ஆமாம்மா ஜங்குக்கா இது எங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கோட இந்தளவுக்கு லவ் பண்ணுற பார்க்கவும் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் உண்மையாக ஹாப்பியாக தானே அனுப்புனீங்கன்றது. ஆமாப்பா ஹாப்பியாக தான் அனுப்புனேன் ஓகேவா. நீ உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கண்டிப்பாக ஜங்குக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பாங்க, நீ ஜங்குக்காக தான் மேரேஜ் பண்ணிப்பா ஓகேவா, அதனால் உனக்கு எந்த பயமும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு மீட்டிங் தான் வந்திருக்காங்க. ஃபுல்லாக மீட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வராங்க. எங்கே பார்த்தா நம்ம ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காரு பெட்டில். நம்ம ஜங்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது அவர் ஒரு கீ இருக்கும், அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. வந்து பார்த்தா ஜிம்மில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகுது. அச்சோ இவ்வளோ நேரம் ஆகும் நினைக்கிற மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்மோட ஃபோட்டோவில் ஒரு கிஸ் பண்ணிட்டேன். ஜிமின் பேபி இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா எந்திரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் ஜங்கு எந்திரிக்கிறாங்க. ஜிமின் தான் எந்திரிச்சிட்டு டைம் என்ன சொல்கிறாங்க. டைம் 5 o'clock ஆகும் சொல்கிறாங்க. 5 o'clock ஆமாம் சொல்கிறாங்க. இந்த டைம் பீச்சுக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், பீச் அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சூப்பராக இருக்கும் போகலாமா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு அவ்வளோ ஹாப்பி. இல்லைடாமா சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா நீங்கள் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். வந்ததும் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அவர் அதை கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜிமின் வந்து பெட்டில் உட்காந்துருக்காங்க. அவர் லேப்டாப் தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு ஜங்கோட அந்த ஹேரில் ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு ப்ளே பண்ண அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அவர் க்யூட்டாக அழகாக தூங்கிறாரு. ரொம்ப நிம்மதியாக ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு பார்த்து தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஜிமின் எழுப்பவே இல்லை, அப்படி தூங்குறாங்க. நைட்டே ஆகிடுது, ஃபுல் நைட் ஆகிடுது. நம்ம ஜிமின் ஜங்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது நைட் வந்து டைம் வந்து 10:30 ஆகுது. இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் ஜங்கோட பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு டைம் என்ன சொல்லி கேட்குறாங்க. 10:30 சொல்கிறாங்க. 10:30 நான் ½ hour தான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் சொன்னான்ருக்கு. அதுக்கு என்ன ஜங்குக்கா உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, இதில் போய் என்ன இருக்குது, நம்ம நாளைக்கு கூட போய்க்கலாம், 1 week இங்கே தானே இருக்க போகிறோம், ஒன்றும் அவசரம் இல்லை சொல்கிறாங்க. அது இல்லைம்மா ஆச்சு உங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா, எனக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு சொல்கிறாங்க. என்ன இருக்கு? ஆமாம் ஒரு க்யூட்டாக அழகான பண்ணி தூங்குற மாதிரி இருந்துச்சா? பண்ணி நானா நீங்கள் தூங்குற மாதிரி இருந்துச்சாம்மா, ஒரு பெரிய பண்ணி தூங்குற மாதிரி இருந்துச்சா? அதான் நீங்கள் தூங்குறதே பார்த்துட்டு இருந்தேன், அழகாக தூங்குறீங்க சொல்லி ஜிமின் சொல்லாச்சு. அவங்க அவ்வளோ
ஹாப்பி. அப்படி பக்கத்தில் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் தூங்கிட்டேனா, எனக்கு நீங்கள் தூங்குனது ஹாப்பி தான், ஓகேவா, நாளைக்கு போய்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பசிக்குது, ஃபுட்டு என்ன ஆர்டர் பண்ணலாமா சொல்கிறாங்க. எனக்கும் பசிக்குதுடா அம்மா சொல்லிட்டு ஜங்க் எழுந்திரிச்சிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க. 2 பேரும் மாறி மாறி ஃபீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஏதோ நம்ம தனியாக மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு தனி கொடுத்து நம்ம எப்படி இருக்கும் 2 பேர் மட்டும் அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதுக்கப்புறம் கேட்க ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆச்சு அப்படி பேசாதீங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. உண்மையாக தான்டாம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அகைன் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எப்பவும் போல மீட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வராங்க. இந்த டைம் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ரெடி ஆகிட்டு தான் இருந்திருப்பாங்க. 2 பேரும் வெளில போகிறாங்க. போயிட்டு தாய்லாண்டில் ஏகப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நிறைய இருக்கும் இல்லையா, எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. கொரியாவில் கூட எங்கேயும் கூட்டிகிட்டு போனது பெருசாக. அதனால் இங்கே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க இங்கே வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜிம்மின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க கூட இருக்கிறது மட்டுமே. அவங்களுக்கு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கொஞ்சிட்டு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது லாஸ்ட் டேக்கு பிஃபோர் டே தான் நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, என்ன ஜங்குக்கா சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்களா, நம்ம போமா சொல்கிறாங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க பாரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, இதில் கிளப்பு பார்ட்டிலாம் இருக்கா, போமா சொல்கிறாங்க. அங்கே தான் நீ பார்ட்டி கிளப்பில் போனதே இல்லையே, நம்ம போமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சரி போகலாம் சொல்லிட்டு ஜிமின் அழகாக ரெடியாகிறாங்க. ஜிமின் அப்படி ஒரு பார்ட்டி வேறு ட்ரெஸ் போட்டுருக்காரு, சூப்பராக இருக்கார் பார்க்க. நம்ம ஜங்குக்கு சொல்லவே வேணாம், 2 பேரும் ஹாட்டாக அப்படி இருக்காங்க, பர்ஃபெக்ட் பேர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் தஜிமில் ஹேண்ட் பிடிச்சிட்டு போகலாம் மாட்டேன் தங்கம் சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. வந்துட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே தான் வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் டான்ஸு வைப்பிங் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அது தாய்லாண்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சாங்ஸ் எல்லாமே. ஜிமிலுக்கு ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமில் ஹேண்ட் பிடிச்சி டான்ஸ் பண்ணுறாங்க. ஜிமில் ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜிமிலுக்கு அவ்வளோ ஹாப்பி. 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் அவர் ஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அப்படி தான் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு ஜிமின் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு தான் அவன்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேளுங்க சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃபை நான் எடுத்துக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க, நம்பிக்கை இல்லையா உனக்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்குக்கா, ஆனால் சொல்கிறாங்க, அங்கே பாருடாம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கே ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு அதை அவாய்ட் பண்ணவும் இல்லை. இங்கே பாரு, நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃப், எப்போவுமே இது என்றைக்குமே சேஞ்ச் ஆகுது. இன்றைக்கி நம்மளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் சொல்கிறாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அப்படி ஜிமினோட ஜங்க் போய்ட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு ஜங்கு கூட. ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடாம்மா லவ் யூடா சொல்லிட்டு அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமினும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் கூட இருக்கார். நம்ம ஹஸ்பண்ட் தானே, ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நம்ம ஜங்கு வந்துட்டு எப்போவுமே ஒய்ஃபாக ஜிமின் மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சி தான் எடுத்துக்கிறாங்க 2 பேருமே. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவருக்கு அழகாக அந்த 3 டேட்டோட ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ஒரு இயர்லி மார்னிங் தான் இருந்திருக்கும். அவள் தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்படி வந்துட்டு அந்த 3 டேட்டரில் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அச்சோ முடியல, என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாது சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்லிட்டுருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி நீங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி தெரியுமா, எனக்கு இப்போ உண்மையாகவே ஃபுல்லாக நீ எனக்குள்ளே வந்துட்டியா, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இருக்கவே மாட்டேன்னு தோணுது சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, என்ன டைம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன டைம் இருக்குது, நீ தான் கிராஜுவேட்டே முடிச்சிட்டே சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் அகாடமியில் ஓப்பன் பண்ணல, அப்புறம் நான் இன்னும் டான்ஸர் ஆகலை, நிறைய விஷயங்கள் இருக்கே சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், பேசாமல் மேரேஜ் பண்ணிப்போமா சொல்கிறாங்க. நம்ம தான் 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டோமே, 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ணிக்கலாமா கேட்குறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நீ வேணும்டா, மேரேஜ் பண்ணிக்கணும், உன்னை இப்படி வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது. ஏன் நீங்கள் இப்படி லவ் பண்ணுறீங்க தெரியல, நான் ஒரு கிரேஸே லவ் பண்ணிட்டுருக்கேன், ஓகேவா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி சொல்லி ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. கேளுடாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நைன்ச்சு உட்காடுறாங்க. பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினோ அப்படி இப்போ அந்த பெட்டில் சாஞ்சி உட்காடுறாங்க. ஜங்கு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஹேண்ட்லாம் கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டுருக்காங்க. சரி இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லிடாமா சொல்கிறாங்க. என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாது, என்னை தாண்டி வேறு யாரையும் பார்த்து ஐ லவ் யூன்ற வருஷம் சொல்லவே கூடாது சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னம்மா பேசுகிறேன், நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட ஒய்ஃபு, நீ தான் எனக்கு எல்லாமே, அப்படி இருக்கும்போது நான் வேறு யாரை பார்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த வேர்ட்ஸ் எனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கணும், விளையாட்டாக கூட யாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக கூட ஐ லவ் யூ நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. என்னோட கண்ணை மட்டும் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கண்ணு டியர்ஸ் இருக்குது. ஏன் என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, நான் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுட்டேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் இன்னொரு பர்சன் கூட நினச்சி கூட பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் மட்டும் தான் எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணேன். நேற்று நைட்டு நீங்கள் நான் உங்களுக்குள்ளே வந்தப்போ சரி, நீங்கள் எனக்குள்ளே வந்தப்போ சரி, நான் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் நினச்சிட்டேன். ஸோ எனக்காக என்னை தவிர வேறு யார்ட்டையும் ஐ லவ் யூன்ற வருஷம் சொல்லாமல் இருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாருடாமா, உன்னோட இந்த ஐஸை பார்த்தா மட்டும்தான் நான் ஐ லவ் யூன்ற வருஷம் சொல்லுவேன் சரியா, இனிமேல் நான் இது வரைக்கும் உங்கள் கண்ணை பார்த்து தான் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன்,
இருக்கேன். ஏன்னா ஃபேக்காக இருக்காது இல்லையா, ஐஸை பார்க்கும்போது இன்னொருத்தவங்க ஐஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ட்ரூவாக ஃபேக்காக சொல்லிட்டு. அந்த ரீசனால தான் இது வரைக்கும் உன்னோட ஐஸை மட்டுமே பார்த்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். அதனால் உன்னை தாண்டி உன் ஐஸை பார்க்காம வேறு யார்கிட்ட ஐ லவ்ன்ற வேர்ட்ஸ் என்னால் சொல்லவும் முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். இந்த ஜங்கோட ஐ லவ்ன்ற வேர்ட்ஸ் வந்து ஜிம்மிக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மோட ஐஸை பார்த்துட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு அவர் ஐஸில் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் கேட்குறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு ஜங்கோட ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் தான் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ ஏன் சொன்னாலும் நீ ஏன் விட்டு போனாலும் கூட நான் வந்து உன்னை விடவே மாட்டேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, தெரியல நீங்கள் என்னோட பிரிஞ்சுக்கணும் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. நான் எப்படி என்னோட பிரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு இவ்வளோ பயம் இருந்ததுன்னா இந்த செகண்ட் இந்த நிமிஷமே மேரேஜ் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் அதுக்கு இல்லை சொல்கிறாங்க. ஒருவேளை நான் உன்னை எடுத்துக்கிட்டதுலாம் பயமாக இருக்கா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு உங்கள் கூட இருந்து ரொம்ப ஹாப்பி, நீங்களோட ஹஸ்பண்ட் நான் அவ்வளோ ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன உனக்கு பயம் சொல்கிறாங்க. அது தெரியல, ஒரு பயம் இருக்குது, அதனால தான் நீங்கள் எப்போவும் என்னை தாண்டி வேறு யாரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடவே கூடாது சொல்கிறாங்க. நான் சொல்லவே மாட்டேம்மா அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஓகேவா, நான் இனிமேல் யாரையும் பார்த்து சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த வேர்ட்ஸ் கூட ஜங்கான்றது நீ சொல்ல மட்டும் தான் பிடிக்கும், ஓகேவா, வேறு யாரும் என்னை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது, நான் சொல்ல விடவும் மாட்டேன். புரியுதா சொல்கிறாங்க. ஆமாம், நான் மட்டும் தான் ஜங்குக்கா அப்படி கூப்பிட்டு சொல்லி ஜிம் சொல்ல. ஜங்கு அதுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. வேண்டாம் நீ டயர்டாக இருக்கா அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டயர்டாக தான் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போய்ட்டு ஜங்கை கிஸ் பண்ணேன். அகைன் அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த டே. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேருமே ரெடி ஆகுறாங்க கொரியாவுக்கு. ஜிம்மின் அப்படி தூக்கிட்டே வராரு. ஜங்குக்கா வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப டயர்டாக இருக்க எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு ஜங்கு தான் ரொம்ப பண்ணிட்டணும் சொல்லிட்டு அவர் அழகாக தூக்கிட்டு வராரு. இந்த பக்கம் அந்த ஹோட்டலில் உள்ளவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், உங்களை பிக்சர் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலுக்கு எந்த ஒரு பெஸ்ட்டு ஹனிமூன் கப்பல் வந்தாலும் நாங்கள் அவங்க பிக்சர் எடுத்து வைப்போம் மெமரியா, ஸோ உங்களையும் எடுத்து வைக்கவோ சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது நாங்கள் கப்பலில் சொல்லிட்டு சொல்ல வர நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம், நாங்கள் பெஸ்ட்டு கப்பல் இந்த வேர்ல்டு, நீங்கள் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஜிமின் ஜங்கு பிக்சர் எடுக்கிறாங்க. அதுவும் ஜங்குக்கு வந்து ஜிமினை தூக்கி வச்சிருக்காரு. அதே ஒரு பிக்சர் தான் எடுத்து அப்படி நாங்கள் வச்சுக்கிறோம், ஓகேவா தேங்க்யூ சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சைன் பண்ணி தரீங்களா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி ஜிமினை இறக்கி விட்டு அந்த பிக்சர் ஒன்று எடுத்துருப்பாங்களே அதை பிரிண்ட் அவுட்டாக எடுக்கிறாங்க. அதில் ஜேகே ஜிமின் அதில் எழுதியிருக்காங்க. 2 இன்ஷியல் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஜேகே ஜேஎம் போட்டு சின்ன ஒரு ஹார்ட்டின் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. உங்களை பார்க்குற எல்லாரும் லவ்லி கப்பல் சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே இங்கே கொரியா வராங்க. இப்போ காயும் நம்ம ஜேப் தான் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க. ஜிமின் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஒரு ஃபேஸை பார்க்கும்போது தெரியுது. காய் பார்க்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. அச்சோ காய் எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்கும்போது தெரிஞ்ச ஃபேஸை பார்த்தாலே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு தான் கொரியா வந்து ஃபோன் ஆன் பண்ணுறாரு. ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அவர் கண்டினியூஸாக. அதுவும் அவங்க அம்மா தான் கூப்பிட்றாங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீட்டுக்கு போகணுண்டா, நான் வந்து சியோல் போகிறேன், நீ பத்திரமா போறியா சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பூசான் ஏர்போர்ட் தான், அதனால் அப்படியா சரி ஓகே நீங்கள் பத்திரமா போயிட்டு சொல்கிறாங்க. சரிடா நான் பத்திரமா போயிட்டு வரேன், நீ சேஃபாக ஓகேவா சொல்கிறாங்க. நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினோட ஃபேஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சேஃபாக போகணும் சொல்கிறாங்க. காய் பத்திரம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போயிடுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஜெகப் பார்க்குறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா அவர் ரியலாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு வாங்க போகலாம் சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கு வீட்டுக்கு வந்து ஜங்கோட அப்பா கத்துறாங்க. நீ எங்கே போன சொல்லி கேட்குறாங்க. டேடி எதுக்கு என்னாச்சு எதுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. நான் பிஸ்னஸ் விஷயமா விட போய் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் விஷயமா நான் உனக்கு எது ஒர்க்கும் கொடுக்கல சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் கொடுத்தா தான் எனக்கு ஒர்க் இருக்குமா, எனக்கு தனியாக ஒர்க் இல்லையா சொல்கிறாங்க. நம்ம கம்பெனியில் தனியாக வேறு என்ன ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. பாருங்கள் இது வேறு இது வந்து என்னோட பர்சனல், ஓகேவா, நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்கோட அப்பாவுக்கு கோவம் வருது. உங்களுக்கு திருத்தவே முடியாது சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. சரி ஓகே இங்கே பாரு, இன்னும் 1 வீக் ஆஃப்டரில் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு சொல்கிறாங்க. பார்ட்டி எதுக்கு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டி இருக்குது, அதில் ஒரு பர்சன் அவங்க என்ஜாய் பண்ணுறாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கூர் மாதிரி இருக்குது யாரை சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது மட்டும் பண்ணு, ஓகேவா சொல்கிறாங்க. இது வரைக்கும் உன்னோட அண்ணாங்க 2 பேரும் என் லைஃப்பில் நான் தான் முடிவெடுத்திருக்கேன், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, உன் லைஃப்பில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக புரிஞ்சுது. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு எதுவும் சொல்லாமல் ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்கு தாங்க பூசான் வந்திருக்காங்க. ஜங்கா என்னாச்சு சடனாக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைடாம்மா உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன எதுக்கு சொல்கிறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போகணும் அம்மாட்ட காட்ட சொல்கிறாங்க. அம்மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன ஜங்கு அவசரம்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போ தான் ஏன் டாக்டராக ஜாயின் ஆகிருக்கா சொல்கிறாங்க. சரிடாம்மா ஆனால் சொல்கிறாங்க. பாருங்கள் ஜங்கா நான் இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, பொறுமையாக இன்ட்ரோ பண்ணிக்கலாமே, இப்போ என்ன ஜங்கா அவசரம் சொல்கிறாங்க. இல்லைடாம்மா எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு தோணுது போலம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ்டாம்மா வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு வந்துட்டு ஜிமின் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒயன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க, ஒரு பெரிய ஹோட்டல் வராங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இதை போட்டுக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப காஸ்ட்லி
காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்புறம் ப்ரேஸ்லெட்டு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. என்ன சவுக்கா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. போட்டுக்கடாம்மா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் சேம் ட்ரெஸ் தான், இது எதுக்கு சொல்லிட்டாங்க போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமினும் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. போட்டு ரொம்ப அழகாக ஜங்கு வந்துட்டு ஜிமின் ரெடி பண்ணி விடுறாங்க. மேக்கப்பில் போடுறாங்க. எதுக்குமா சொல்லிட்டாங்க. போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் போட்டுக்கிறாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. எங்கே போகிறோம் சொல்லிட்டாங்க. அம்மாட்ட சரி ஆன்ட்டிக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுக்கு ஜங்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் சொல்லிட்டாங்க. நீ வாடா நான் சொல்கிறேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வராங்க. ரொம்ப பெரிய வீடு. ஜிமின் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய வீடு சொல்லிட்டு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க நம்ம வீடு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன சொல்கிறாங்க வாடாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. சரின்ட்டு ஜங்கு கூட ஜிமின் வராங்க. இங்கே ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அப்புறம் மிஸ்டர் ஜோன் என்ன பார்ட்டி சடனாக சொல்லிட்டாங்க. அதுவா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்குலாம் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. எப்போவுமே என்னோட பசங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணுறேன்னா உங்களுக்குலாம் பார்ட்டி கொடுப்பார்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது சொல்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டா என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக அங்கே பாருமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. எங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வெளில போயிருக்காங்க. இப்போ வந்துடுவா சொல்கிறாங்க. சரி வந்தது கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. சரின்ட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே 2 பேரண்ட் இருக்காங்க. ஒரு பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பர்சன் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது 2 பர்சன் அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கா இது சொல்கிறாங்க. ஓ இதுவா இது நம்ஜின்னு அவங்க ஒய்ஃபு ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது பக்கத்தில் இருந்து சுகா அவங்க ஒய்ஃப் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வா அப்படி கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ஜின் ஹேங் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மீட் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சரி பார்த்துருக்காங்க. அது ஃப்யூச்சர் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் ஒய்ஃபா சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் நம்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இவன் பேர் பார்ச்சிமின் என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃப் சொல்கிறாங்க. லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி சொல்கிறாங்க. என்னுடைய மொத்த வேர்ல்டு அப்படி சொல்கிறாங்க. நம்ஜினுக்கும் ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் டே அண்ட் சுகாவை பார்க்குறாங்க. நீங்களும் மீட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் இது என்னோட செகண்ட் பிரதர் யூங்கி அப்புறம் அவங்க ஒய்ஃப் டே அப்படி சொல்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி தான் அவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அம்மாவை தேடுறாங்க. அவங்க அம்மா ஜங்கு தேடிட்டு இருக்காங்க. ஜங்கு கப்ஸ் கூப்பிட்றாங்க. அம்மா அங்கே வாங்க சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா கிட்ட வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா இவங்க தான் உங்களுடைய தேர்ட் சன் இல்லை என்னோட ஒய்ஃப் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு அப்புறம் ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுக்கு ஆமாம்மா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ ஏஞ்சல் மாதிரி இருக்கா செலவாக வேணும். உங்கள் 2 பேர் பேர் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குடா செம்ம அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூமா சொல்கிறாங்க. அம்மா சடனாக கூட்டிகிட்டு வந்துருக்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்ட்டி இருக்குன்னு அப்பா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஏதாவது பார்ட்டி வச்சாங்கன்னா எதனா ரீசன் இருக்கும் இல்லையா. சரி எப்படியும் அந்த டேயில் உங்கள்கிட்ட எல்லாரும் இன்ட்ரோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஜங்கோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் கூப்பிட்றாங்க. இப்போது எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜங்கு நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களை எல்லாருக்கும் எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய பையன் என்னோட தேர்ட் சன் இருக்காலே ஜங்குக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணுறதா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய பார்ட்னரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு டே எல்லோரும் பார்க்குறாங்க. திரும்பி நம்ம ஜிம்மினை ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜிம்மில் அம்மா ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எங்கே அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் எதை சொல்கிறாங்க. இப்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணோட நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரி ஒன் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜவுக்கா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமாம் என்னோட அப்பா சொல்கிறது கரெக்ட் தான். எனக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் ஒரு பர்சன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சின்ன காமிக்கிறாங்க. இவங்க தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி லவ். அப்புறம் பேர் பார்ச்சிமின். ஃப்யூச்சரில் ஒரு டான்ஸராக இருக்க போகிறாங்க. ஒரு டான்ஸராக ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க என்னுடைய மொத்த லவுக்கு ஒரே சொந்தக்காரங்க இவங்க தான் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வா ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஜியோ நான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நினச்சே பார்க்கல சொல்கிறாங்க. உங்கள் சரியில்லாவே காமிச்சிட்டிங்களா மேரேஜுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அப்பா குடும்பம் இல்லை ஜங்குக்கு அப்படி பார்த்துருக்காங்க. ஜங்கு அவங்க அப்பா பற்றி எதுவுமே சொல்லாமல் இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ஃப்யூச்சர் ஒய்ஃபாக ஆக போகிறாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் 1 வீக் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கே ஷாக்காக இருக்குது. ஜங்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க. ஜங்கு சொல்லி ஜிம்னு ஜங்குக்கே பார்த்துருக்காங்க. யார் பார்க்குறாங்க. பேர் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கா என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சடனாக கூட்டிகிட்டு வந்து என்னை வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணிட்டே சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. பாருடம்மா இங்கே எல்லாருக்கும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணிட்டல. இதுக்கப்புறம் ஆண்டிக்கு என்னென்ன பேசுகிறேன் ஓகேவா பேசிட்டு அப்புறம் 1 வீக் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. பாருடம்மா பயப்படாத ஒன்றும் இல்லை ஓகேவா நான் இருக்கல ஜங்குக்கா இருக்க பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுவும் சொல்லாமல் பார்ட்டி நல்லபடியாக முடியுது. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம். ஸ்டில் ஜங்குக்கு ஜிம்மில் ஒன்றா தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா வா உள்ள வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. உள்ள வீட்டுக்குள்ளே போனது ஜங்கோட அப்பா அப்படியே ஜங்கு அடிக்க ஹேண்ட் அவங்க நம்ம ஜங்கோட அப்பா சாப்பிட்றாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா இந்த பையன் யாரும் சொல்கிறாங்க. பாருப்பா நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தாங்க டேட்னுக்கு பாருங்கள் என்ன பேசுகிறேன் என்கிட்ட பேசுங்க ஓகேவா. என் ஒய்ஃப் கிட்ட எதுவும் பேச சொல்லுங்க. என் ஒய்ஃப் அவனுக்கு எப்போ மேரேஜ்
ஆயிருக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலை, ஆனால் நான் மேரேஜ் பண்ணி போகிற பர்சன் இவன் தான், ஓகே எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறது இவன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்பா கோவம் என்ன நினச்சிட்டு இருக்க ஜங்கு மனசில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவன் மட்டும் தான் ஒய்ஃப், இப்போ எப்போவுமே சரியாக வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இது வரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி முடிவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு கேட்டு நான் எதுவும் முடிவு எடுத்ததில்லை, இப்போவும் அப்படி தான், மேரேஜ் விஷயத்தில் அதே தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தப்போ நான் வந்துட்டு அப்போயே வந்து கண்டிச்சிருக்கணும், உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி பாசமாக வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க விட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பையனோட ஃபேமிலி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபேமிலினா சொல்கிறாங்க, இந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை டேட், ஓகேவா, இவரு என்னோட லவ் அவ்வளோதான், அது மட்டும் போதும். இவனுக்கு அழகான ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ரொம்ப அழகாக ஒரு அன்பான அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க டாக்டர் ஆக போகிறாங்க, ஒரு டாக்டர் ஆகிட்டாங்க, ஓகேவா, இவங்க தான் அவங்க ஃபேமிலி அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கே பாரு அவங்க வீட்டில் பிஸ்னஸ் என்ன பேக்ரவுண்ட் சொல்லி கேட்குறாங்க. அது எதுவுமே இல்லை, தேவையும் இல்லை, ஓகேவா, எனக்கு அதில் எதுவும் வேண்டாம், எனக்கு ரெண்டு ஜிமின் மட்டும் தான் வேணும்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் என் மனசில் இவனை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது ஜங்கோட அப்பா பார்க்க. அங்கே பாரு ஜங்குக்கா சொல்கிறாங்க. அமைதியாடம்மா, என்ன பயம் உனக்கு, நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. எங்கே பிடிச்சதான் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்ன பிடிச்சதான் மேரேஜ் பண்ணி வைக்கிறமா, இவன் ரோட்டில் போகிற யாரை கூட்டிகிட்டு வருவா சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்க மைண்ட் ஒரு வாட்ஸ்அப் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அப்பா சொல்கிறாங்க. என்னோட அப்பாவாக இருந்தாலும் என்னோட ஒய்ஃபை யாராவது இப்படி பேசுகிறாங்க என்னால் பொறுத்துக்க முடியாது, சரியா சொல்கிறாங்க. அவன் ரோட்டில் போகிற யாரும் இல்லை, என் ஒய்ஃபு நான் பார்த்து நான் தேடி துரத்தி லவ் பண்ண ஒரு பையன் சொல்கிறாங்க. என்ன துரத்தி லவ் பண்ணியிருந்துக்கு, ஆமாம் அவன் பின்னாடியே 7 மந்த்து கெஞ்சி தேடி அப்படி லவ் பண்ண பையன், ஓகேவா சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் இல்லை அவனை விட்டே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது பார்க்குற சின்ன டேலாம் அவர் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போது அவங்க பாரு என்னோடய பசங்க என்னோடய சனிலலாம் அந்த மாதிரி இருக்கும், கிம் குரூப்போட பசங்க அப்படி தானே கூட்டிகிட்டு வந்திருக்கா. எனக்கு 3வது வரப்போகிற சனிலாவோ நேட்டரிலாவோ அப்படி தான் இருக்கணும். அது நான் அவனுக்கு ஒரு பொண்ணை தான் பார்த்துக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பொண்ணை பாருங்கள், பையனை பாருங்கள், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யாரை லவ் பண்ணுறேன் நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஹீஸ் மை லவ், 1 and only லவ் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ஜிம்மோட 4 போய் கிஸ் பண்ணிடுறாங்க. இது பார்க்குற அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு புரியுது ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அவன் லவ் பண்ணுறாடான்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கு ஆசைப்பட்ட போய் அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு என்ன பேசுறது தெரியல. சரி ஓகே டைம் ஆகுது, நான் என் பேபி கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரணும், ஓகேவா, ஆண்டிகிட்ட சொல்லிட்டு வந்துருக்கேன், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் நான் அவங்களோட பர்மிஷன் தான் லவ் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அப்போ எங்ககிட்ட மட்டும் இதுக்கு இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா ஃபார் மை பேபி சேஃப் அப்படி சொல்லிட்டு வா போட சொல்லிட்டு ஜிம்னோட ஹேண்ட் புக் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஜிமினுக்கு ஜங்கோட ஃபேமிலி பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. எதனால பேடாக நடந்துருப்போம் சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம். ஜங்கு வீட்டை விட்டு வெளில போடுறது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. உன் பையன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எங்க பாருங்கள் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, உன் பையன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவன் ஆசைப்பட்டது பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்படி ஒரு பையனை போயிட்டு சொல்கிறாங்க. ஏன் அந்த பையனுக்கு என்ன குறைச்ச நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன்ட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஏன் நான் ஒன்றும் இல்லாமல் உன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்துட்டு சொல்லி காட்டுறேன் சொல்லி கேட்குறாங்க. பாருங்க நான் அப்படி சொல்லி காமிச்சது இல்லை. ஈவன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 50% உங்கள் பேரில் தான் எழுதி வச்சிருக்கா, சரியா, சும்மா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க. எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. என்னோட பசங்க ஹாப்பியாக இருக்கணும், என்னோட சன்னிலாம் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜங்கோட அம்மாவோடதா, ஓகேவா, ஜங்கோட கிராண்ட் ஃபார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஜங்கோட அம்மா வந்துட்டு ஜங்கோட அப்பாவை லவ் பண்ண ஒரே ரீசனுக்காக அவங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்துருப்பாரு. ஆனால் டேலண்ட் வந்துருக்கும், அந்த ரீசனால மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இதுமாதிரி 50% ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜங்கோட அம்மா பேரில் இருக்குது, 50% வந்து ஜங்கோட அப்பா பேரில் இருக்குது. இப்படி தான் இந்த அவங்க ஃபேமிலி வந்து இருக்கும். போக போக தெரிஞ்சு போய் ஜங்கோட அப்பா எவ்வளோ குரூவல் சொல்லிட்டு. ஓகேவா, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.